ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வைரல் அப்படிங்கிறப்ப 3 டாபிக் வந்து இருக்குது. வந்து ரித்தன்யா அவர்களுடைய இறப்பில் ஒரு சற்றும் நம்ம எல்லாரும் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவினுடைய ஃபேமிலிகிட்டேருந்து காசை வாங்கி சில பேர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற அந்த போர்வையில் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, அது 100% வந்து ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய கமெண்ட்டில் மாமியாரை பற்றி, அதாவது ரித்தன்யா அவர்களுடைய மாமியாரை பற்றி கிளி என்று கிழித்து விட்டு, நீ இதெல்லாம் வந்து காரணமே அவங்க தான் அப்படின்றத அந்த ஆதாரத்தை இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நீங்கள் ரித்தன்யா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கிரிமினல் ஃபேமிலின்ட்டு. அதனுடைய இம்பேக்டாக இன்றைக்கி ஒரு முக்கிய ஆதாரம், ஒரு பயங்கர திருப்பம் இந்த கேஸில் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது வந்து நிஜமாகவே அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் கவினுடைய டோட்டல் ஃபேமிலியோடைய ஹிஸ்ட்ரியே அந்த அம்மா வந்து பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இருந்தது. ஸோ அதை நான் வந்து ஷேர் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி அப்புறம் வந்து வேறு லெவலில் அதை ப்ரமோட் பண்ணி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் விளைவிக்க இத்தனை பேர் வந்து போராடும் பொழுது அந்த ஒரு கமெண்ட்டு, வேல்யூபிளான ஒரு கமெண்ட்டு, அதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டு. ரித்தன்யா அவர்களுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்றதுல, ஏன்னா ஆடியோ எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தான், அதனால் கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு கூட்டியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஏர் இந்தியா விபத்துக்கான காரணம் பைலட்டை தவிர்த்து, அதாவது பைலட்டு தான் வந்து தவறு பண்ணியிருக்காங்க, அவங்க தான் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, ஃபியூல் கட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஒரு கான்ஸ்பிரசி வந்து இருந்தது இல்லை. அந்த இடத்துல வந்ததுக்கு பைலட் மேலே வந்து ஈஸியாக வந்து குற்றம் சாட்டிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து சும்மாலாம் சாட்ட முடியாது, நீ வேறு ஆங்கிளில் வந்து போன்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு ஆங்கிள் எடுத்திருக்காங்க. அது என்ன ஆங்கிள் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து அஜித்குமார் அவர்களுடைய கேஸ், அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. அதையும் நான் ஒரு அப்டேட் வந்து பார்த்தேன். ஸோ அதையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக வந்து 3 ட்ரெண்ட் ஒரு வைரலான டாபிக்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கவினோட ஃபேமிலி ஒரு திலாலங்கடி ஃபேமிலி அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். பட் சில பேருக்கு வந்து காசை வாங்கி போட்டு கவின் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்லி ரித்தன்யா அவர்கள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு, அவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கே தற்கொலை பண்ணிக்கக்கூடிய எண்ணம் படைத்தவர்கள், அதனால் வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த சிசிடிவி வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் முன்னாடி எடுக்கப்பட்டது. அந்த 1 வாரத்தில் ரித்தன்யா அவர்கள் வந்து உடல் ரீதியாக அவன் துன்புறுத்தி இருந்தானா அப்படியே நடந்து போயிருப்பாங்க. இல்லை இவன் எல்லா வேலையும் வந்து முறவாசல் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், அது எப்படி அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு அஜெண்டா வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கும் அப்படிங்கிறது ரித்தன்யா அப்பா அம்மா மேலே தான். ஏன்னா அவங்க வந்து சொல்லும் பொழுது இவங்க வந்து அதை பொய்ன்னு சொல்லிட்டு நிராகரித்து அதை கொஞ்சம் வந்து விட்டுலாமல் பிடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, அதெல்லாம் விடுங்க. இவ்வளோ தூரம் ஒரு அஜெண்டா வந்து பரப்பிட்டு இருந்தாங்கல்ல, அதற்கு உண்மையான காரணம் என்ன, எதற்கு இந்த அஜெண்டா பரப்பப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு க்ளீனான ஒரு எவிடன்ஸே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் இதில் வந்து அந்த இதை ஸ்க்ரோல் அவுட் பண்ணுறேன், என்னோடய வீடியோ சைடில் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து க்ளீனாகவே தெரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப தெளிவாக அவங்களுடைய மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து என்னை ரொம்ப பாதித்தது ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா, ஒரு விஷயமும் புட்டு வச்சுருக்காங்க. இந்த ரித்தன்யா அவர்களுடைய மாமியாரை பொறுத்து வந்து மாமனாரை பொறுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாமனாரை வந்து வேலைக்கே எங்கேயும் போகிறது கிடையாது, அவங்க பரம்பரையே வேலை பார்த்தது கிடையாது, அவங்களே வந்து ஊரை ஏமாற்றி தான் அவன் சொத்தை பிடிங்கி தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட். சரி, அது கூட நம்ம வந்து ஒரு ரூமரு அதெல்லாம் விட்டுடலாம். இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு 2 வீடு தள்ளி அப்படின்ற மாதிரி இருக்காங்களாம். சித்ரா தேவியோடைய குணம் எங்களுக்கு வந்து தெரியும், அதாவது ரித்தன்யா அவருடைய மாமியாருடைய குணம் வந்து எங்களுக்கு தெரியும். அவங்க எப்பயுமே யாருக்கிட்டையும் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, தனிமையில் தான் வாழ்வாங்க, யாரையும் வண்ட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதற்கான உண்மையான காரணம் என்னென்னா, அவங்க வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்களா 5 கோடி 4 கோடிக்கு, அது வந்து அவங்க ஃபேமிலி சொத்து, அது அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் சேர வேண்டிய சொத்து. அதாவது அவங்க அம்மா இருக்காங்க, அந்த மாமியாருக்கு அக்கா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, இவங்க எல்லாத்தோடைய சொத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு அவன் அந்த ஃபேமிலியில் மொத்தமாக அந்த 4-5 கோடி ரூபாய்க்கு சேர்த்து ஒரு சொத்தை வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. இன்னொன்று அந்த 20 லட்ச ரூபா வருமானம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உருட்டு. ஆக்சுவலாக கவினுடைய ஃபேமிலிக்கு 2.5 லட்ச ரூபா தான் அந்த
வாடகையிலேருந்து வருது, அவங்க ப்ராப்பர்ட்டியிலேருந்து, அவ்வளோதான். அதுவும் இவங்களோடது கிடையாது, இவங்க உழைச்சி சம்பாதிச்சது கிடையாது, இவங்களுடைய ப்ராப்பர்ட்டியோடைய சொத்து. ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கவின் வந்து உதாரணத்தனமாக சுற்றிட்டு இருந்திருக்கான். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவினுடைய மாமனார், நம்ம அப்பா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டித்தனமாக தான் சுற்றிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே நமக்கு வந்து எவிடெண்ட்டாக தெரியுது. சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ புரியுதா, ரித்தன்யா அவர்கள் வந்து வெளியே போனோன்னா யார்கிட்டயும் வாயை கொடுக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி கிட்ட போகும்போது ஏதாவது பேசும்போது சொத்து ஆட்டையை போட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரித்தன்யாவுக்கு கடுப்பாயிரும். அப்போ ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும்ல. அந்த ஒரு ஆங்கிளில் தான் இவகிட்ட யாருக்கிட்டையும் போய் பழகக்கூடாதுமா, நீங்கள் போனீங்களா, விருந்து சாப்பிட்டீங்களா, வந்தீங்களான்னு இருக்கணும், மற்றபடி நீங்கள் போய் வாயை திறக்கக்கூடாது யாருக்கிட்டையும் அப்படின்ற மாதிரி இந்த பொம்பளைங்க சுற்றி விட்டுருக்குங்க. யார்? இந்த நம்ம ரித்தன்யாவுடைய மாமியார். சரியா? அப்போ எவ்வளோ டேஞ்சர் பாருங்கள். அதாவது சில பேர் முகரையை பார்த்தாலே தெரியும் இவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத இதை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக தெரியுது. அதையும் அவங்க விட்டு விட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க அக்காவும் சரி, அவங்க தம்பியும் சரி, அவங்களுடைய அம்மாவும் சரி, இவங்ககிட்ட வந்து சரியாக பேசுறது கிடையாது. அந்த ஒரு பிரச்சனைனால தான். அதை தான் வந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருமே நமக்கு வந்து போய் பழகக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ரித்தன்யா அவர்களுக்கு ஒரு நாள் தெரிய வருது. அதாவது நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஒரு ஆடியோவில் அவங்க வந்து பேசியிருப்பாங்க. ரித்தன்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிரிமினல் ஃபேமிலிமா. கிரிமினல் ஃபேமிலி அப்படின்றது ஈஸியாக சொல்ல முடியாது எந்த ஃபேமிலியும் டக்குன்னு. அவங்க ஏதாவது அன்லஸ் செஞ்சுருக்கணும். அந்த செஞ்ச விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பிடிபட்டுருக்கணும். இந்த மாதிரி 2 நிகழ்வு நடந்தால் தான் அந்த கிரிமினல் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த பொண்ணு யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அப்போ ஏதோ ஒன்று நோட் பண்ணியிருக்காங்க, இந்த 3 பேரும் சேர்ந்து ரொம்ப கிரிமினலு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சித்ரா தேவியோடைய சொத்து பத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களை ஏமாற்றி, அக்கா தங்கச்சியை தம்பி எல்லாத்தையும் ஏமாற்றி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டது அப்படிங்கிறது க்ளீனாகவே புரியுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா சொல்லி இந்த பொண்ணை வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய வக்கு அப்படிங்கிறது வந்து 2.5 லட்ச ரூபா தான். அதுவும் வந்து இந்த மாத வருமானத்துலேருந்து வர்றது தான். இவங்களாம் வந்து எதுவும் சம்பாதிக்கலை. ப்ளஸ் என் பையன் வந்து காரில் இருந்து அளவாக போவான், என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பஸ்ஸில் தான் போவான்ற மாதிரி அது உண்மை தான். ஏன்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது, அதுவும் ஓட்ட கார் தான். ரித்தன்யாவுடைய அப்பா வாங்கி கொடுத்தது தான் வந்து பயங்கரமான கார். ஏன்னா அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரே ஒரு கார் தான் இருக்குது. ஏதாவது நம்ப முடியுது அவங்களுக்கு? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன வீடு நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கி கார் வாங்கி வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப அவ்வளோ பெரிய பங்களா வீடு அப்படிங்கிறப்போ ஒரு 2-3 காராச்சும் இருக்கணும். அங்கே ஏதாவது கார் இருக்கா? இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய கெப்பாசிட்டியே அவ்வளவுதான். அதனால் அவங்க கன்ஃபார்மாக ரித்தன்யா அவர்கள்கிட்ட நீ நகையை எடுத்துகிட்டு வா, நகையை நீ எடுத்தால் தான் உள்ளே வரணும், நீ உனக்கு சாப்பாடு கிடையாது, அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும் பொழுது நீ நகையை எடுத்துகிட்டு வரல, உனக்கு எதுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லி ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அப்பன் கேட்டாலும் கேட்டிருக்கான், கவினோட அப்பன். இதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் பேசலை. அந்த ஜேர்னலிஸ்ட் மாதிரி வந்து காசை வாங்கிட்டு நம்ம பேசலை. சரியா? அந்த தருதலை மாதிரி நம்ம பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் யார் இருந்தாங்களோ அவங்க சொன்ன அந்த விஷயம் தான் நம்ம பேசுகிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே. ஸோ இதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் இதில் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் வந்து கிரிமினல் அப்படிங்கிறது, நீங்கள் யார் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு அப்படியே நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும் பொழுது எல்லாமே நம்ம கேட்கும் பொழுது அப்படி தான் வந்து தோணுது அப்படிங்கிறது தான். சரியா? இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி காட்சிகளில் அந்த 1 வாரம் முன்னாடி எடுத்ததுன்னால அது வந்து ஃபேக். ஆக்சுவலாக அது வந்து கல்யாணம் ஆன புதுசு ஒரு 1 வாரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இவன் வந்து இந்த காசை வாங்கிட்டு அதை வந்து அப்படியே ஃபேப்ரிகேட் பண்ணி சிசிடிவியை மாற்றி விட்டு அந்த டைம் டிஸ்பிளே மாற்றி விட்ருக்காங்க. அது வந்து ஃபேக். சரியா? ஸோ அதனால் அதையும் நம்ப தேவையில்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே. அதே மாதிரி ரித்தன்யாவுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே ஆதாரத்தோட அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் இவங்க ஒரு டுபாக்கூர் ஃபேமிலி, இவங்க கூட நான் வாழ முடியாதுமா அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மா அதை வந்து கேட்டுட்டு ஒழுங்காக இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை வந்து ரித்தன்யா பண்ண தவறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எனக்கு வந்து தோணுது. சரியா? ஸோ அது வந்து கொஞ்சம் அவங்க யார்லேயே தான் அவங்க வந்து முடிவு எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவர் அந்த பேசினால அந்த ஜேர்னலிஸ்ட் அவருக்கும் வந்து 2 பொண்ணு இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட அவர் இந்த மாதிரி பேசுகிறாருல. ஸோ நாளைக்கு கவின் ரிலீஸ் ஆனா அப்படின்னா சரி அவர் நல்லவன் தானே, உங்கள் பொண்ணை 2 பேர் யாராவது கட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல, கட்டி கொடுக்க முடியாது இல்லை. ஸோ அப்படித்தான் இது. அதனால் வாயை விடாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரித்தன்யாவுடைய அப்பா அம்மாவுடைய பங்கும் வந்து இருக்குது. அவங்க பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும் பொழுதே அவங்க பொய் சொல்கிறாங்க, நீ வந்து இது சொல்லாதன்ற மாதிரி சொல்லாமல், அதாவது உதாசீனப்படுத்தாமல் டேக் கேர் பண்ணியிருந்தாங்கன்னா ரித்தன்யா அவர்களுடைய இறப்பு வந்து
கண்டிப்பாக தடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் இதில் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து ஏர் இந்தியா டாபிக் பொறுத்த வரைக்கும் பைலட் மேலே தான் வந்து எல்லாம் தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு விட்டிட்டு இருந்தாங்க. நம்ம சொன்ன பைலட் மேலே எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம தியரிஸ்லாம் வந்து நிறைய பைலட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கன்வின்சிங்காக இருந்தது. ஏன்னா பைலட்டே வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த பிளாக் பாக்ஸோடைய டீடைல்ஸில் அந்த காக்பிட் வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசியிருக்காங்கிறத கோர்ட்டில் வரவே இல்லை. சும்மா வந்து ஏதோ அந்த டீ கடையில் பேசுகிற மாதிரி போட்டிருந்தானுங்க அந்த வாக்கியம். ஸோ அதுலேருந்தே நம்ம வந்து டீகோட் பண்ணியிருந்தோம். அப்படிப்பட்டதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐபி, அதாவது ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது அந்த இன்ஜின் மேனுஃபேக்சரர்ஸ் அந்த கோணத்தில் எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் அப்படி ஒரு விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்களாம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பேசுவோம். ஸோ இதுதான் அடுத்த கோணத்துக்கு போயிருக்கு. பைலட்லேருந்து இப்போ தான் இன்ஜினுக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கலுக்குன்னு வராங்க. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். அதே மாதிரி அஜித்குமார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பியை அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த டைமில் வந்து அவர் இறந்துட்டாரு. அவங்க தம்பியும் வந்து அவங்க அடித்தாங்க, நவீன்குமார் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு காதில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கேட்கலையா, சரியாக கேட்க மாட்டேது அப்படின்ற மாதிரி அப்டேட்டு. அதுக்கும் அவங்க வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. சரியா, அதுதான் வந்து இப்போ இப்போதைக்கு நியூஸு. மற்றபடி அஜித்குமாரோடைய கேஸ் வந்து இப்போ அவங்க சிபிஐக்குள்ளே வந்துட்டு அவங்க ஒரு சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு 15 டேஸ் டைம் கேட்டிருக்காங்க போல தெரியுது. ஸோ 15 டேஸ்க்கு அப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்